அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்னங்கிறத பற்றி நம்ம இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தாலாவில் யாரும் வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம அவன் இட்ட கட்டளைகளை நம்ம ஏற்று அதுபடி நடந்து அவன் தடுத்தவைகளை விட்டு நம்ம விலகுவது இதுதான் இஸ்லாம். ஈமான்னா லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, அவன் தன்னிலண்டும் நிலையானவன். லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமா வாயால் மொழிவதும் மனதால் அதை நம்ம உர்ஜிதப்படுத்துகிறதும். ரெண்டாவது அவனுக்கு ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, தன் தாய் தந்தை இல்லை, பெற்றோர்கள் இல்லை, அவனுக்கு பிள்ளைங்க இல்லை, அவன் தன்னிலண்டு நிலையானவன், ஆதியும் அந்தமும் அவனே. அவன்தான் நம்மளை படைத்து இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே படைத்து பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கு தான் நம்ம வணக்கம் பண்ணணும், வேறு யாருக்கும் நம்ம உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடணும். குர்ஆனில் ஃபாத்திஹா சூராவில் சொல்கிறோம். நம்ம எதாக இருந்தாலும் அல்லாட்ட தான் கேட்கணும், வேறு யார்ட்டையும் நம்ம எதையும் கேட்கக்கூடாது. உலகத்தில் நம்ம உதவி கேட்டாலும் அல்லாஹ் தாலா தான் நம்ம அதை தர்றதும். ஏன்னா அல்லாஹ் தாலாட்ட தான் நம்ம எல்லா வீட்டையும் கேட்கணும். லா இலாஹ இல்லைங்களா என்கிற கலிமா நம்ம தினம் அதை 100 தடவை அதை ஓதுனோம்னா அதை அடிமைகளை இஸ்மாயில் நபியோட வம்சத்தில் உள்ள அடிமைகளை உரிமை விட்ட சவாபு கிடைக்கும் அப்படின்லாம். லா இலாஹ இல்லல்லா என்று நம்ம சொல்ல நம்ம ஈமான் துரு பிடிச்சது மாதிரி ஆயிடுமா, அதை அது பழைய துணி மாதிரி ஆயிடுமா, அதை சொல்ல தான் அது புதுப்பிக்கப்படுகிறது தான். மூசா நபி காலத்தில் அவங்க கேட்டாங்களாம், எனக்கு பிரத்யேகமாக ஏதாவது ஒன்று அல்லாவே எனக்கு ஓதுறதுக்கு எனக்கு சிறப்பாக ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுணும். அல்லாஹ் தாலா சொன்னாலும் லா இலாஹ இல்லல்லாங்கிற கலிமா ஓதும். இல்லை அது எல்லோரும் ஓதுறது, எனக்கு இன்னும் சிறப்பாக ஏதாவது சொன்னாங்க. திரும்பவும் அதே 3ஆம் தடவையும் கேட்டோன்னா அப்போ அல்லாஹ் தாலா சொன்னான்னா அந்த லா இலாஹ இல்லங்கிற கலிமாவை ஒரு தட்டிலையும் 7 வானம் 7 பூமியை ஒரு தட்டில் வச்சாலும் இந்த லா இலாஹ இல்லங்கிற கலிமா தான் கணம் உள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம லா இலாஹ இல்லல்லாங்கிறத மனதால் அல்லாஹ் தாலா தான் வணக்கத்துக்குரியவன், வேறு யாரும் இல்லை, நம்ம என்னவாக இருந்தாலும் அல்லாட்ட தான் கேட்கணும், அல்லாஹ் தான் நமக்கு தர முடியும். இந்த மற்ற எதுவும் நம்ம மற்ற யார்கிட்டையோ யார் மூலியமாகவோ நம்ம அவங்க மூலியமாக இவங்க மூலியமாக இறந்தவர்கள் மூலியமாக எந்த மூலியமாகவும் நம்ம கேட்கவே கூடாது. அவுலியாக்கள் அன்பியாக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அல்லாட்ட தான் நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுடைய தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல்.